Good morning, all. Now we are starting strategic analysis. See, first SMல introduction ஒரு சாப்டர் இருக்கு. அதுக்கப்புறம் strategic analysisனு ரெண்டு சாப்டர் இருக்கு. strategic analysisலயே internal environment and external environmentனு இருக்குப்பா. ஓகேவா? So, first chapter 2 எதை பத்தி பேசுறானா strategic analysis of external environment. strategic analysis of external environment. ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்ன, விச் இஸ் அது நம்ம கையில இல்ல, ஒரு ஃபார்ம் கையிலயோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ இல்லை, இட் இஸ் அபார்ட் ஃப்ரம் தெம். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சார், நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், விச் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் இன்சைட் த ஆர்கனைசேஷன், சம்திங் விச் இஸ் நாட் இன்சைட் த ஆர்கனைசேஷன். அப்போ சம்திங் விச் இஸ் நாட் இன்சைட் த ஆர்கனைசேஷன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், அது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். விச் இஸ் நாட் இன்சைட் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் கண்டிஷன். இட் இஸ் நாட் இன்சைட் த ஹேண்ட்ஸ் ஆஃப், அது ஒன்றும் மேனேஜ்மெண்ட் கையிலையோ இல்லை ஒரு எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபார்மா இம்ப்ரூவ் பண்ணணும், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்டையர் கண்ட்ரி. கவர்மெண்ட் சத்தியமா ஃபார்ம் கிட்ட கிடையாது. ஓகேவா? மார்க்கெட் கண்டிஷன் ஃபார்ம் கிட்ட கிடையாது. சப்ளையர் எனக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணும், நீ ஒழுங்கா இருக்கணும், அதுவும் நம்ம கையில கிடையாது. டெக்னாலஜி அதுவும் நம்ம கையில கிடையாது. ஜியோகிராஃபி, that is also, it is not within us. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சொல்ல போறோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். அதுல இன்டர்னல் என்விரான்மெண்டா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் விச் இஸ் திங்ஸ் விச் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா வாட் இஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், திங்ஸ் விச் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் யார் யாரு, ஃபார்மை தவிர்த்து ஃபார்முக்குள்ள நடக்குது அப்படின்னா அது இன்டர்னல். ஃபார்முக்கு வெளியே நடக்குதுன்னா ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அவுட் சைட் த ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எதெல்லாம் ஃபார்ம் கையில இல்ல, எக்கனாமிக் கண்டிஷன் ஃபார்ம் கையில இல்ல, மார்க்கெட் கண்டிஷன் ஃபார்ம் கையில இல்ல, கவர்மெண்ட் ஃபார்ம் கையில இல்ல, சப்ளையர் ஃபார்ம் கையில இல்ல, ஜியோகிராபிக் கண்டிஷன்ஸும் ஃபார்ம் கையில இல்ல. ஓகேவா? ஸோ இவங்களை பத்தி அனாலிசிஸ், இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றதுதான் strategic analysis with respect to external environment. Strategic analysis with respect to external environment. So this chapter we are setting the bird's eye view. We are setting the bird's eye view. In the chapter நம்ம எப்படின்னா, even in textbook they have segregated like that only. அதே strategy தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போறோம். Excuse me. Those who are want to copy, you can just copy like this. ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், அதுல இப்ப நம்ம பாக்குறது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அதுல நம்ம பாக்குறது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். This chapter can be classified into 6 segments. This chapter can be classified into 6 segments. One is strategic analysis. One is strategic analysis. Other one is strategy and business environment. மா இதுதான்மா ஹெட்டிங், இதை நீ நல்லா படிச்சுக்கோமா. ஓகே, environment. Next, understanding product and industry. ஸோ நம்ம மார்க்கெட் பத்தி பார்த்தோம் இல்லையா மேல. ஸோ ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி புரிஞ்சுக்கிட்டா நம்ம மார்க்கெட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு, ஃபோர்த் ஒன் இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ். இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் இன் டீடைல். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக்மெண்ட் முடிக்கிறோம். ஏன் நான் இப்படி பிரிச்சுக்கிறேன்னா, ஒரு செக்மெண்ட் முடிக்க முடிக்க இங்க வந்து டிக் அடிச்சுப்போம். இதான் பேர்ட் சைடு வியூ. இந்த சாப்டர்ல இதாண்டா, இவ்வளவு தாண்டா இருக்கு, இதுக்கு மேல இல்லடா அப்படின்றதான் இது. ரெண்டாவது மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். ரெண்டாவது மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். அண்ட் லாஸ்ட் இஸ் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர்ல த வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். பழைய சிலபஸ்லாம் இந்த கொஸ்டின் வந்து வரப்பிரசாதம் மாதிரி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பான். அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு question is competitive strategy.
So since that is very very important ma இந்த 6 செக்மெண்ட் ma இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. நான் எடுத்தோனே ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் குள்ள போல, 6 ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மென்ட் குள்ள போல, ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் இதுவும் போல. I am going to first start with competitive strategy. I am just going to first start with competitive strategy. So let's get started with that. So first நம்ம பார்க்க போறது competitive strategy. Page number 2.42 வந்துருங்க. Those who are having ISM, please come to that page. Just underline what I am underlining. ஓகேவா? That is enough. Okay? So competitive strategy னா அப்படியே அந்த பேராகிராஃபே படிச்சு எழுதாத. கீவேர்ட் என்ன? What is meant by competitive strategy? Competitive strategy இங்க இருக்க பாரு. Competitive strategy defines how a firm expects to create competitive advantage. கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை தக்க வச்சுக்கணும். ஸோ அண்ட் ஹவு இட் சஸ்டெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் காம்படிட்டர்ஸ். சரிப்பா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, சிம்பிளா சொல்லணும் வச்சுக்கோயேன். காம்படிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த அவர் ஹவுஸ் இட் செல்ஃப். நம்ம வீட்ல இருந்தே காம்படிஷன் ஆரம்பிக்குது. அண்ணன் இது பண்ணிட்டா நீ இது கூட பண்ணல, ஓகே, உங்க அக்கா இப்படி பண்ணிட்டா நீ இது கூட பண்ணல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா வீட்டுல தான் ஆரம்பிக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் இது பண்றான், நீ அது பண்ணல. உன்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்துச்சு, நீ இவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்க, ஓகேவா? அது வளர வளர என்ன ஆகுது இந்த பிசினஸ்? ஸோ நம்ம ஏ லிமிடெட் நம்மளை விட பி லிமிடெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பி லிமிடெட் எப்படின்னா நம்ம ஓவர்டேக் பண்ணணும். காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜின்றது காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணணும் ஓவர் காம்படிட்டர்ஸ். வாட் இஸ் மென் பை காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் நான் சொல்றேன், ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா அவனை விட பெட்டரா பண்ணும், அவனை விட பெட்டரா பண்ணும். நம்ம காம்படிட்டரை விட நம்ம வந்து பெட்டரா பண்ணும். அவங்க நம்ம காம்படிட்டரை விட we should have more profit in long run. We should have more profit in long run. So அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா. வாட் இஸ் meant by competitive strategy? Competitive strategy defines how firm expects to create. அந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுமா firm எப்படி they are going to create competitive advantage. அதை கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த firm எப்படி அதை சஸ்டெயின் பண்ண போகுது, எப்படி அந்த firm அதை sustain பண்ண போகுது over their competitors. So create competitive advantage over competitors and sustain that competitive advantage over your competitors. இதுதான் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஐயா, அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு ஒன்னு சொல்றீங்களே, அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் காம்படிட்டர்ஸ் மீன்ஸ் bringing more profitable in long run. Bringing more profitable in long run. ஓகேவா சார்? இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எவாலுவேட் பண்றதுக்காக we are having two criteria, சார். So how it can be analyzed? It can be analyzed using creation of competitive advantage and protection of competitive advantage. Protection of competitive advantage is nothing but what? Sustaining your competitive advantage. ஒரு விஷயத்தை உருவாக்குனா மட்டும் பத்தாதுரா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டா மட்டும் பத்தாதுரா, ஃபர்ஸ்ட் பிளேஸ தக்க வச்சுக்கணும்டா. அதுதான்டா அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதான்டா அந்த சஸ்டெய்னிங் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். புரியுதா? கிளியர்? ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன? நம்ம காம்படிட்டரை விட நமக்கு லாங் ரன் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருந்தா அது வந்து என்னது? அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம காம்படிட்டரோட பெட்டரா பண்ணா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நம்ம காம்படிட்டரை விட நம்ம மட்டமா பண்ணா அது காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்ஸ் ஆஃப் த வேர்ட் மா? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன? காம்படிட்டரை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டரை விட மட்டமா பண்ணா அவன் நம்ம காம்படிட்டர் நம்மளை விட பெட்டரா இருந்தா நமக்கு அது காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ். Okay, so main keyword of this competitive strategy. Okay, so what is meant by this competitive strategy? So competitive strategy la ஒரு பெரிய keyword என்னன்னா to create competitive advantage over competitors. First point, கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது தம்பி, அதை சஸ்டெயின் பண்ணிக்கோ.
sustain competitive advantage over competitors. சரிப்பா, இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்ற, அது என்ன கீழே காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் சொல்றேன் வா. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இவ்வளவு நேரம் ரெண்டு தான் இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜில. முதல்ல காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் இஸ் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அது புரிஞ்சிருச்சு பக்காப்பா. இதுதான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் மென் பை காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் உனக்கு வேணும் அப்படின்னா இதுதான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது வார்த்தை உனக்கு அர்த்தம் தெரியணும் சார், வாட் இஸ் மென் பை திஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன சார் அப்படின்னா, more profitable in long run over competitors. இதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம காம்படிட்டர் நம்மளை விட மோர் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க, அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருந்ததுன்னா அதான் காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது வார்த்தை காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். வாட் இஸ் மென் பை காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்? நாலே டாபிக் தான் இதுல. காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், அவ்வளவுதான். With this competitive strategy will get over ma. With this competitive strategy will get over ma. Sir, what is meant by competitive landscape? ஒண்ணுமே கிடையாது. Competitive landscape is a business analysis. Competitive landscape is a business analysis which identify the competitor directly or indirectly. Competitive landscape is identifying and understanding the competitors, and at the same time it permits comprehensions of their vision, mission, core value, needs, market, strength and weakness. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. எம்டிபில வந்திருக்கு இந்த எம்சிக்யூ, ஆர்டிபில வந்திருக்கு இந்த எம்சிக்யூ. Understanding competitive landscape requires an application of competitive intelligence. This is very 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 important MCQ given in the textbook also. MCQ அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப 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 சிம்பிளா சொல்லணும்னா, சார் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா என்ன சார்? டே உன்னோட இந்த தனி ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா? ஜெயம் ரவி வந்து சித்தார்த்த அபிமன்யுவோட அக்கு வேறு ஆணி வேறு, தலைமுடியில இருந்து பாதம் வரைக்கும் அவனை மொத்தமா அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பான்ல, அதுதான் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். அதுதான் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? சோ காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா என்னது? இட் இஸ் அபவுட் ஐடென்டிஃபையிங் and understanding the competitors. Identifying and understanding the competitors. அது மட்டும் கிடையாது, அவனோட விஷன், மிஷன், கோர் வேல்யூ, நீச் மார்க்கெட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவனை பத்தி எல்லாமே. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். ஐடென்டிஃபைங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காம்படிட்டர்ஸ், and it also understand their comprehension of their vision. இங்க இருக்கு பாரு, comprehension of their vision. ஒன்ன வந்து what is meant by competitive landscape and what are the steps involved in competitive landscape னு ஒரு question repeatedா வந்துட்டே இருக்கு every attempt. So I will suggest you to write competitive landscape is about identifying and understanding the competitor, and at the same time about their vision, mission, core value, niche market, strength, weakness. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் பத்தி கேட்டா. அப்புறம் சார் இந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், அதாவது நம்மளோட மித்ரன் எப்படி இருப்பான், தனி ஒருவன்ல ஜெயம் ரவி பேர் வந்து மித்ரன். ஓகேவா? ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். இப்போ உன்னோட காம்படிட்டர் பத்தி நீ தெரிஞ்சுக்கிற. வாட் இஸ் மென் பை காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்? காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் இஸ் நத்திங் பட்
ஐடென்டிஃபைங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்படிட்டர்ஸ். அப்போ உன்னோட காம்படிட்டர் பத்தி நீ ஐடென்டிஃபை பண்ண போற, அவனை மொத்தமா நீ புரிஞ்சுக்க போறனா உனக்கு என்ன அப்ளிகேஷன் மைண்ட்ல இருக்கணும்? இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். What intelligence you should have? You should have a competitive intelligence. You should have a competitive intelligence. So understanding competitive landscape requires an application of competitive intelligence. புரியுதாப்பா? பக்காவாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ பா இது காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வந்து வாட் இஸ் மென்ட் பை காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். சிம்பிளா முடிச்சிடலாம். இட் இஸ் ஆல் அபவுட் ஐடென்டிஃபைங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்படிட்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் ஒன்னு என்ன கேட்பானா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்? ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் competitive landscape. Understanding competitive landscape. So இதெல்லாம் தான் steps. What are the steps involved in understanding competitive landscape? 5 steps are there, ma. 5 steps are there. You just remember the heading. You can write on your own. Such a easy topic. Okay, right. First step, முதல்ல என் காம்படிட்டர் யாரு, முதல்ல என் எதிரி யாரு, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐடென்டிஃபை த காம்படிட்டர். டே, உன் காம்படிட்டர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணு முதல்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஐடென்டிஃபை த காம்படிட்டர் இன் த ஃபர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐடென்டிஃபை பண்ண பிறகு அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர். அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர். அது எப்போ? ஒன்ஸ் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் த காம்படிட்டர், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணு. அவனை பத்தி ரிசர்ச் பண்ணு. இன்டர்நெட்ல, நியூஸ் பேப்பர்ல, சோசியல் மீடியால, இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ்ல, வேரியஸ் அதர் சோர்சஸ்ல அவனை பத்தி என்ன பண்ணு? ரிசர்ச் பண்ணு. அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர்னா ரிசர்ச். ரிசர்ச் அபவுட் யுவர் காம்படிட்டர். ஒரு ரிசர்ச் பண்றேன்னா எங்கெங்கெல்லாம் போய் தேடுவான் அவனை பத்தி? நியூஸ் பேப்பர்ல. இப்போ ஏதாவது ஒரு சயின்ஸ்லாம் என்ன பண்ணுவேன்? லைப்ரரி போவ, புக்ஸ் பார்ப்பேன். உன் காம்படிட்டர்னா இண்டஸ்ட்ரியில அவன் பேர் எப்படி, என்ன பண்றான்? இன்டர்நெட்ல அவனை சர்ச் பண்ணுவேன். சோசியல் மீடியா, அவன் இன்ஸ்டாகிராம், அவனோட வெப் பேஜ் எல்லாத்துல நீ ஃபாலோ பண்ணுவான் அவனை. இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் என்னது? ஐடென்டிஃபை த காம்படிட்டர், தென் அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர். அப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்படிட்டர். ஸ்ட்ரென்த் மட்டும் புரிஞ்சுக்காதடா, அவனோட வீக்னஸையும் சேர்த்து புரிஞ்சுக்கோ. அவன் எங்க வாங்குறான், எங்க அடி வாங்குறான். ஸோ டிட்டர்மைன் த வீக்னஸ் ஆஃப் த காம்படிட்டர். புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டுகெதர். நீ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்னா தூக்கி போடு. ஓகேவா? இப்போ நீயும் அவனையும் கம்பேர் பண்ணிக்கோ. எங்கெல்லாம் அவன் அடி வாங்குறானோ, அவனை நீ அடிக்கணும், அவனுக்கு நீ காம்படிஷன் கொடுக்கணும்னா அவன் வீக்னஸ் நீ ஸ்ட்ரென்த் ஆக்குவ. ஐடென்டிஃபைங் வீக்னஸ்னா என்னமா? நீ ஓனா எழுதலாமா? ஐடென்டிஃபைங் ஏரியாஸ் வேர் காம்படிட்டர் இஸ் லேக்கிங் ஆர் வீக்கிங். ஓகே, simple question, where they are lagging. So what is their strength na? அவனோட கொஸ்டின் என்ன? ஸ்ட்ரென்த் என்ன? ஃபினான்ஷியல் பொசிஷன். அவன் அடுத்து என்ன பண்ண போறான்? எப்படி இருக்கு அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்? ஹியூமன் ரிசோர்ஸ் ஏன் அவ்வளவு பவரா இருக்கு? எப்படி அவன் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அட்வான்டேஜ் அட்டைன் பண்றான்? கம்மி காஸ்ட்ல எப்படி அவன் கொடுக்குறான்? ஸோ இதுதான் வந்து டிட்டர்மைனிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்படிட்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? டிட்டர்மைன் த வீக்னஸ் ஆஃப் த காம்படிட்டர். அப்புறம் புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டுகெதர். ஸோ த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஷுட் புட் all the information about the competitor and draw inference about what they are not offering and what the firm can do to fill the gap. The strategist can also know areas which need to be strengthened by the firm. Pakka? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அந்த put all the information together. இந்த 5 ஹெட்டிங் இருந்தா 5 மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அவன். வெறும் ஹெட்டிங் எழுதாத, லைக் உள்ள கொஞ்சம் எழுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்? இந்த வார்த்தையை தான் மறக்க கூடாது. காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா என்னது? ஐடென்டிஃபையிங் காம்படிட்டர், ஐடென்டிஃபையிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்படிட்டர். வாட் இஸ் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்? ஐடென்டிஃபையிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்படிட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? முதல்ல உன் எதிரியர். ஐடென்டிஃபை த காம்படிட்டர்.
ஐடென்டிஃபை த காம்படிட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ஸோ அங்க என்ன நீ கேட்ப, who are the competitors, who are the competitors. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who are the competitors and how big they are. அது கூட எதுனா எழுதிக்கோ. அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர்ஸ். அவன் தான் காம்படிட்டர்னு தெரிஞ்சிருச்சா, ஓகே. அடுத்து அவனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அவனை பத்தி எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, போய் ரிசர்ச் பண்ணு. போய் ரிசர்ச் பண்ணு. எதுல சார் ரிசர்ச் பண்றது, போடா போய் நியூஸ் பேப்பர்ல பாரு. நியூஸ் பேப்பர், நெட்ல, இன்டர்நெட்ல, அப்புறம் சோசியல் மீடியால, அப்புறம் இண்டஸ்ட்ரியிலேயே போய் கேளு. ஓகே, இண்டஸ்ட்ரியில அவனை பத்தி என்கொயரி பண்ணு. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர். அவனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா, இப்போ என்ன பண்ணு, அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடி. டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்படிட்டர். ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த காம்படிட்டர். உன் காம்படிட்டரோட ஸ்ட்ரென்த் என்ன? ஓ, இதுதான் அவனோட பவரா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, டிட்டர்மைன் த வீக்னஸ் ஆஃப் த காம்படிட்டர். உன் காம்படிட்டரோட வீக்னஸ் என்ன? டிட்டர்மைன் த வீக்னஸ் ஆஃப் த காம்படிட்டர். அப்புறம் என்ன பண்ணு, புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் put all the information together. Put all the information together. Okay, so இந்த இடத்துல என்ன சொல்றான், strategies should put all the information about the competitors. Okay, எல்லாத்தையும் போட்டு அவன் எது கொடுக்கலையோ அதை நீ கொடுத்தனா நீ ஜெயிச்சிருவ. நீங்க வந்து பேசப்படுற ஆளா இருப்ப. இப்போ உன் காம்படிட்டரால எந்த ஒரு விஷயத்த கொடுக்க முடியலையோ அதான் சொல்றான் பார், ப்ரொவைட் வாட் தே ஆர் நாட் ஆஃபரிங். எல்லா இன்ஃபர்மேஷனை போட்டு ஒரு ஸ்கெட்ச் கிளீனா போட்டு வச்சுட்டு அவன் என்ன கொடுக்க முடியலையோ அதை நீ கொடு. ஓகே, வாட் த ஃபர்ம் கேன் டூ, ஃபில் த கேப். அவனுக்கும் உனக்கும் இருக்க வித்தியாசம் வந்து அதுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீயும் யோசிக்கணும், இந்த இடத்துலலாம் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்டா, இந்த இடத்துலலாம் நம்ம வீக்கா இருக்கோம்டா, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது அவன் பண்ணல, அதை நம்ம பண்ணலாம். அப்ப இப்போ உன் காம்படிட்டர் இருக்காமா, அவன் காம்படிட்டர் உன்னை விட ஒரு விஷயத்துல பெட்டரா இருக்கானா, நீ அவனை விட ஒரு விஷயத்துல வீக்கரா இருக்கானா, நீ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்ப்ப. சோ எந்தெந்த விஷயத்துலலாம் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணுமோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ. அட் த சேம் டைம் அவன் என்ன ப்ரொவைட் பண்ணலையோ அதையும் நீ ப்ரொவைட் பண்ணா யூ கேன் அட்டைன் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். அவனையே நீ ஓவர்டேக் பண்ணலாம். இதை எப்படி ஓவர்டேக் பண்றதுன்றதா இந்த காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப். அதுதான் இந்த காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப். புரிஞ்சிருச்சா? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் இது இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல. முதல்ல நான் எழுதியிருக்கேன்ல, இதை கூட ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதிக்கோ. காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா இதுதான், டு கிரியேட் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் காம்படிட்டர்ஸ், டு சஸ்டெயின் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் காம்படிட்டர்ஸ். நெக்ஸ்ட் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன, மோர் ப்ராஃபிட்டபிள் இன் லாங் ரன் ஓவர் காம்படிட்டர். என் காம்படிட்டரோட நான் பெட்டரா இருந்தா நான் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். சரி, வாட் இஸ் காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப்? Sir, competitive landscape is nothing but identifying and understanding about the competitors. Okay, what are the steps involved in identifying and understanding the competitor? Sir, first of all, we have to identify who is our competitor. So, identify the competitor. Then you have to understand about him. You have to make research about him. Understand the competitor. Next, determine strength. Sir, our strength என்னன்னா பார்க்கணும். Determine the weakness, where they are lagging. Okay, put all the information together. அப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடும்போது அவனை விட நீ என்ன கொடுக்க முடியும்? So, okay, what can the firm provide that the things the competitors are not providing? Okay, அவன் வீக்னஸ் நீ ஸ்ட்ரென்த் பண்ணு. அதே மாதிரி அவன் உன்னோட எதுல பெட்டரா இருக்கானோ, நீ எதுல வீக்கா இருக்கியோ உன்னோட வீக்னஸையும் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ. அவன் வீக்னஸை நீ ப்ரொவைட் பண்ணு, அவன் எது லேக் பண்றானோ அதை நீ ப்ரொவைட் பண்ணு, உன் வீக்னஸை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ. அதுதான் வந்து put all the information together and we have to make a analysis. This question is a repeatedly asked question, very 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 important question மா. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन இங்கே ஒரு MCQ இருக்கு பாரு புக்ல. அதுக்கு முன்னாடி what is meant by
key factor for competitive success. KSF அப்படின்னா key success factor. What is KSF னா என்னமா? KSF னா என்னமா? Key success factor. இங்க இருக்க பாரு. It is all about industry success. To put it another way, KSF are the factors that shape whether the company will be financially and competitively successful or not. Okay? Right. MCQ கொடுத்திருப்பான். What is KSF stands for? Key strategic factor, key supervisory factor, key success factor, key sufficient, key success factor. First MCQ over. Competitive landscape requires dash competitive advantage. நிறைய பேர் அப்படியே தப்பு பண்ணிடுவீங்க. காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்புக்கு என்ன அப்ளிகேஷன் தேவை? உன்னோட ஃபர்மை பத்தி, அதாவது காம்படிட்டரை பத்தி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்னா உனக்கு காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் தேவை. ஓகே, வெரி குட். Let us see whether any questions they have asked with respect to competitive. First question அதான். Okay. Suresh and Singhania is the owner of an agri-based private company in Sangrur, Punjab. Punjabல இருக்கு. A unit is producing puri, ketchup and sauce. While its product have significant market share in the northern part of the country, the sale are on decline in last couple of years. Seek help of management expert who advise him to first understand the competitive landscape. So இங்கே உனக்கு என்னதான் கேஸ் ஸ்டடி சொன்னாலும் கடைசி லைன்ல காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லிட்டான். Explain the steps to be followed by Suresh to understand competitive landscape. First question over. What are the steps in understanding competitive landscape? நீ என்ன எழுதுவ? முதல்ல competitive landscapeனா என்ன? Competitive landscape is all about identifying and understanding the competitors. The steps involved in identifying and understanding the competitive steps to understand competitive landscape அப்படின்னு போட்டுரு. First step, identify the competitor, understand the competitor, determine the strength of the competitor, determine the weakness of the competitor, put all the information together. 5 mark. Bye bye. Okay. சார் என்ன சார்? மா உள்ள நீ ஓனா எழுதுமா, அது பிரச்சனை இல்லைம்மா. ஒரு ரீடிங் கொடு, நான் கிளாஸ் எடுத்தோன்னே கீவேர்ட்ஸ் எஸ்எம் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் தான். ஹெட்டிங் கரெக்ட்னா உள்ள நீ எழுதுறது தான் எஸ்எம். ஓகே, அதுக்குன்னு சொந்த கதை சோக கதை எழுதாத. ஜஸ்ட் ரைட் சம்திங் ரெலவென்ட் டு தட். உனக்கு தெரியும்ல, ஒரு அனாலிசிஸ் வச்சு நீ ஓன் வேர்ட்ல எழுதினா கூட போதும். ஆனா ஹெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்எம். ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், important segment, competitive strategy. We have successfully completed competitive strategy. முடிஞ்சிச்சு competitive strategy. ஓகேவா? So next we will get into market and customers. Next topic after competitive strategy is market and customer. செம்ம ஃபன்னுமா இது. மார்க்கெட்னா என்னமா? It is a place where buyers and sellers meet and exchange their items or exchange their products or exchange their service for a price. So இதுதான மார்க்கெட். மார்க்கெட் வந்து பிசிக்கல் பிளேஸாவும் இருக்கலாம். பிசிக்கல் பிளேஸா இருந்தா பையர் செல்லர் மீட் பண்ணிப்போம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போற, இல்ல ஒரு பழக்கடை மார்க்கெட் போற, ஸோ அந்த இடத்துல பையர் நீ, seller விக்கிற party, so we both meet. In there we exchange our product or service. Yes or no? Online, virtual-ஆவும் இருக்கலாம்ல. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? ரெண்டு பேர் பர்சனலா மீட் பண்ண முடியாது. ஆனா
With the help of internet, we can make the sale. Just think in your mind, topic on the market and customer. Do ICA is going to test you what is market? Are you 11th standard or 8th standard student? இல்ல காமர்ஸ் ஏன் 8th ஸ்டாண்டர்ட்னா 8th ஸ்டாண்டர்ட்ல ஜென்ரலா வரும் எக்கனாமிக்ஸ்ல. 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த காமர்ஸ் ஃபீல்ட்ல வர்றது அப்படின்றதுனால மார்க்கெட் அப்படி இப்படின்னு கேட்டு உன்னை டெஸ்ட் பண்ண போறாங்களா? அதனால எடுக்கணுமேன்ட்டு எடுக்கிறது இது. ஓகே, டிஃபைன் மார்க்கெட்லாம் எக்ஸாம்ல வந்து உன்னை வந்து கேட்டு ஐசி அவங்களும் அசிங்கப்படுத்திக்க மாட்டாங்க, நம்மளையும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? ரைட். அப்ப இந்த டாபிக்ல எந்த கொஸ்டின் வரும், அது எது இம்பார்ட்டன்ட் அதுவும் நான் சொல்றேன். பட் மார்க்கெட், வாட் இஸ் மார்க்கெட்லாம் கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோ, மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, அதாவது பையர் அண்ட் செல்லர் ஆஃப் தேர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் கேன் பி எக்ஸ்சேஞ்ச்ட் ஃபார் அ பிரைஸ். Market might be physical. Example, department store, where people engage, அதாவது they can meet in person. Or market can also be virtual. Online market, where buyer and seller do not meet in person. அவ்வளவுதான் market. So what is market என்றது over. Next, who is customer? Customer is a person or a business that buys the product or service from another organization. Customer என்றவன் யாருமா? Is a buyer of product or buyer of service from seller, or that seller can be a firm, organization or an individual, anyone. adana customer. அதான் சொல்லியிருக்கா. Customer is a person or a business that buys product or service from another organization. Customers are important because they provide revenue. An organization cannot exist without them. Okay va? First of all, who is a customer? Customer is a person or a business that buys product or services from another organization. Customers are so important person. Why? Because they are the revenue generating source ma. Organization cannot run without customers. அதனால பிசினஸ் என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் கிட்ட? either they will make aggressive marketing or lower their price to boost their customer base. இந்த 10 ஷர்ட் 1000 ரூபாய் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களா? 10 ஷர்ட் 10 டி-ஷர்ட் 1000 ரூபாய். So lowering their price to boost the customer base. அப்படி இல்லைன்னா வேற லெவல் அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இது ரெண்டு பண்ணி தான் கஸ்டமரை வந்து அவங்க வந்து புல் பண்ண முடியும். பக்காமா? ரைட். இதுதான் கஸ்டமர். ஸோ மார்க்கெட்னா என்ன பார்த்துட்டோம், கஸ்டமர்னா என்ன பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கஸ்டமர் அனாலிசிஸ் இருக்கு, கஸ்டமர் பிஹேவியர் இருக்கு. இருக்கிறதுல ஒன்னு எக்ஸாம்ல இந்த கஸ்டமர் அந்த ஹெட்டிங் பார்த்தோம்ல, மார்க்கெட் அண்ட் கஸ்டமர், அந்த ஹெட்டிங்ல ஒன்னு எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணலாம்னா அது கஸ்டமர் பிஹேவியரா இருக்கும். மார்க்கெட் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஒரு சாப்டர் இருக்கு, ஒரு சாப்டர்ல கஸ்டமர் பிஹேவியர் இஸ் எக்ஸ்பெக்டட் திங். அதை வந்து நம்ம நல்லா படிச்சா போதும். நல்லா விழுந்து வாட் இஸ் மார்க்கெட்லாம் படிக்க தேவையில்ல, வாட் இஸ் கஸ்டமர்லாம் படிக்க தேவையில்ல. வாட் இஸ் கஸ்டமர் அனாலிசிஸ்ன்றது வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கினா போதும். ஆனா மெயினா நீ எழுதுறதுக்கு தேவை வந்து வாட் இஸ் கஸ்டமர் பிஹேவியர். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் பிஹேவியர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, கஸ்டமர் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா, don't tell analyzing the customer is called as customer analysis. அப்படி கிடையாதுமா. customer analysis is the important marketing component. ஓகே, கஸ்டமரோட வான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, so customer analysis includes administration of customer survey. so இந்த 6 மாசத்துல இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. say for example in last 4 months, now we are in April beginning, so in last 4 months from November and December, January, February, March, it's 5 months. food item எடுத்துக்கணும்னா
தட் லண்டன் ஸ்ட்ராபெரி அந்த ரீல்ஸ் அது ரிலேட்டடா அண்ணா நகர்ல பயங்கரமா சேல் ஆச்சு. ஸ்ட்ராபெரி சீசன் தான். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சாங்களோ இல்லையோ, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களோ இல்லையோ, ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் வாங்கினாங்களோ இல்லையோ, பட் தட் லண்டன் ஸ்ட்ராபெரியோட சேல் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த டைம்ல இவங்க இது நல்லா இருக்கு. இப்போ ரம்ஜான் டைம் ஃபாஸ்டிங்ல இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல எந்த சாட் ஐட்டம்ஸ் நிறைய போகும்? அந்த அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட் இன் மணடி இஸ் தேர். இட் இஸ் வெரி நியர் டு அவர் ஏரியா, ஒன்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மை ஹோம். ஓகே, ஸோ இந்த ரம்ஜான் ஈத் டைம்ல வந்து தோ ஸ்நாக்ஸ், இஃப்தர் ஸ்நாக்ஸ் இஸ் இன் சென்னை மணடி ஒன் ஏரியா இஸ் தேர், ஹாரிஸ் கிட்ட. அங்க அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட் ஆர் மண்ணடி மெயின் ரோட் அப்படின்னு இருக்கும். அங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இஃப்தார் டைம்ல வந்து இப்போ நம்ம இதை போட்டோம்னா பயங்கரமா சேல் ஆகும். அதாவது அரிசி மூட்டை விற்கிற கடமை, லிட்ரலி திஸ் இஸ் ஹேப்பனிங். அரிசி மூட்டை விற்கிற கடைக்காரர் என்ன பண்றாரு, அவருக்கு வெரி ரேர்லி மதியம் டைம் காலையில டைம் வியாபாரம் நடக்கும். இந்த இஃப்தார் சீசன் எல்லாருமே வெளி வெளி இடத்துல இருந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த சிக்கன் நான்வெஜ் தோஸ்டிங் சாப்பிட்றதுக்காண்டி வராங்க அப்படின்ட்டுன்னு மதியம் 3 மணி மேல அவர் என்ன பண்ணிடுறாரு, அரிசி கடையை ஆஃப் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில ஒரு ரைட் சைடு ஒரு ஸ்டவ் அண்ட் பேன் இதெல்லாம் வச்சுட்டு இஸ் ஜஸ்ட் குக்கிங் அண்ட் இஸ் செல்லிங். ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் டெம்பரவரிக்கோ செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கி போட்டார், ஜூஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு. சேல் பயங்கரமா பிச்சுக்குது அவருக்கு. ஐ ஜஸ்ட் ஸ்போக் வித் ஹிம். பா அதை விட இதுலயே நான் லாபம் சம்பாரிச்சிட்டேன்ப்பா அப்படின்றாரு, அரிசி மூட்டை வியாபாரத்தை விட. ஸோ இந்த ஒரு 30 days ரம்ஜான் பீரியட்ல இந்த இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பயங்கரமா க்ரௌட் இருந்துச்சு, இந்த வாட்டியும் அதே அளவு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு வராங்க. அதான் வந்து கஸ்டமர் அனாலிசிஸ். ஓகே, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கஸ்டமர் டேட்டா. அவனோட நீட்ஸ் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் கஸ்டமர் அனாலிசிஸ். அதாவது கஸ்டமரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு அவனோட வான்ஸ் என்ன, சீசனுக்கு ஏத்த மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரியோ அவனோட என்னென்ன அவனுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதை நீ ப்ரொடியூஸ் பண்ணா யூ வில் பிகம் அ ஹிட். ஸோ அதான் கஸ்டமர் அனாலிசிஸ். ஸோ இந்த கஸ்டமர் அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் இன்வால்வ்டு பார்த்தோம்னா பையர், செல்லர், டிஸ்ட்ரிபியூட்டர், சேல் பீப்புள், மேனேஜர், ஹோல்சேலர், ரீட்டைலர், சப்ளையர், கிரெடிட்டார் கேன் அசிஸ்ட் இன் கேதரிங் த இன்ஃபர்மேஷன் டு effective assess the need and desire of the customer. Okay, a successful business. எப்படி சார் நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸா இருக்குது? Successful business constantly monitor the behavior of the existing and prospective customers. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கஸ்டமரோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவனோட மூட் ஸ்விங்ஸ் எப்படி மாறுது, எந்த ப்ராடக்ட்டுக்காண்டி இது பண்றாங்க, அது எல்லாமே அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் கஸ்டமர் பிஹேவியர். தட் இஸ் கஸ்டமர் பிஹேவியர். கஸ்டமர் பிஹேவியரை நம்ம 4 பிரிச்சுக்கலாம். ஒன்னு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒன்னு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். another one is internal influence. Another one is decision making. Another one is decision making. What is external influence? மா இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன்னா அட்வர்டைஸ்மெண்ட்மா, அப்புறம் பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஆர் சோஷியல் நார்ம்ஸ் ஹேவ் த டைரக்ட் இம்பாக்ட் ஆன் த psychological and internal process of the customer decision. ஓகே, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? வெளியில யாரோ ஒன்று சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றது, சோஷியல் மீடியால பாக்குறது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். வாட் இஸ் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்? It is a psychological factor internal to customer and affect customer decision. That affect customer decision. ஓகேவா? இதான் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னா நமக்குள்ளேயே ஏதோ தோணுச்சுன்னா அது இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னா மார்க்கெட்டிங், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்ப்பா, எதிர்த்து வீட்டு பொண்ணு சொல்லுச்சுப்பா, இல்ல சோசியல் மீடியா இன்ஸ்டால பார்த்தேன்ப்பா, ரீல்ஸ்ல பார்த்தேன்ப்பா, அது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். சரி, அங்க போயிடுறேன்.
டிசிஷன் மேக்கிங் வாங்குறோம்னு முடிவு பண்ணிட்டு போயிட்ட. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஹேவிங் அ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ப்ராப்ளம் ரெகக்னிஷன். அங்க இப்ப கார் வாங்கலாம்னு டிசைட் ஆயிட்ட. இது மோஸ்ட் காமனா கார்ல நடக்கும். காரு இல்ல பைக் வாங்கலான்ட்டு. சோ ப்ராப்ளம் ரெகக்னிஷன் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்ட, அப்புறம் தான் உனக்கு வரும். ப்ராப்ளம் ரெகக்னிஷன்னா என்னன்னா, இது வந்து எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் நீடா இல்ல அன்ஃபுல்ஃபில்ட் டிசையரா, இல்ல அன்ஃபுல்ஃபில்ட் டிசையரா. இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நல்ல லக்ஸுரி கார் வாங்கணும்னு பாக்குற, ஆனா பட்ஜெட் ஓவரா இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஓவரா இருக்கு. அப்புறம் நீ பாக்குற, உண்மையிலேயே எனக்கு இது நீடா இல்ல எனக்கு ஆசையா? நீடு வேற, ஆசை வேற. அப்புறம் உடனே என்ன பண்ணுவேன்? நீடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சரி இது ரொம்ப அதிகமா இருக்கே, இல்ல இதோட இன்னும் பெட்டர் குவாலிட்டி வேணும்னா நீ என்ன பண்ணுவ? யூ வில் செக் ஆர் யூ வில் சர்ச் ஃபார் டிசைரபிள் ஆல்டர்னேட்டிவ். சரி இது இவ்வளவு சொல்றான், இந்த பிராண்ட்ல இந்த கார் வந்து இவ்வளவு சொல்றான், வேற பிராண்ட்ல பார்க்கலாம். ஸோ யூ சர்ச் ஃபார் டிசைரபிள் ஆல்டர்னேட்டிவ். அப்புறம் அந்த ஆல்டர்னேட்டிவ் வச்சு யூ வில் சீக் இன்ஃபர்மேஷன். ஆல்டர்னேட்டிவ் வச்சு யூ வில் சீக்கிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? யூ வில் மேக் அ ஃபைனல் சாய்ஸ். ஓகே, கார் வாங்கலாம் டிசைட் ஆகி போயிட்ட. கடைசியில என்ன பண்ற? கார் வாங்கணும்ன்றது ஆசை, கார் தேவைன்றது நீடு. கடைசியில என்ன பண்ற? ஹோண்டா அமேஸ் ஆர் ஷிஃப்ட் வாங்கிட்டு வர. சரி, கார் வாங்கணும்ன்றது ஆசை, ஆனா நீடு என்ன? நீடு வந்து ஒரு கார் இருந்தா போதும். ஸோ ஷிஃப்ட். ஸோ சரி, உடனே தார் இல்ல, டிசைட் ஆயிட்ட தார் கிடையாது. சரி வேற என்ன ஆசைப்பட்டு வாங்கலாம்? நான் வந்து ஷிஃப்ட் சொல்லுவேன் என்ன கேட்டா. ஸோ டிசைரபிள் ஆல்டர்னேட்டிவ். ஷிஃப்ட் பத்தி ரிசர்ச் பண்ணுவேன். ஐ வில் சீக் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆல்டர்னேட்டிவ். ஷிஃப்ட் இஸ் மை ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஃபைன் ட்ரா. ஐ வில் மேக் அ ஃபைனல் சாய்ஸ். ஐ வில் மேக் அ ஃபைனல் சாய்ஸ். ஸோ பிஹேவியர் ஆஃப் கஸ்டமர்ல ஃபர்ஸ்ட் என்னமா இருக்கு? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்ல 4 இருக்கு. ப்ராப்ளம் ரெகக்னிஷன். ப்ராப்ளம் ரெகக்னிஷன்னா அது முதல்ல எனக்கு நீடா இல்ல டிசையரா, அன்ஃபுல்ஃபில் டிசையரா, ஆசையா இல்ல அது நீடா. அதுக்கப்புறம் யூ வில் இல்ல மனசு மாறுறேன்னா என்ன பண்ணுவேன்? ஐ வில் சர்ச் ஃபார் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட் கிடைச்சிருச்சு, ஐ வில் கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ் வச்சு நான் ரிசர்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐ வில் மேக் அ ஃபைனல் சாய்ஸ். எஸ்ரா இது வாங்குறேன்டா. போஸ்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து போஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்ட, நீ வாங்கிட்டு போயிட்ட ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, உன் கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நீ என்ன பண்ணுவ? திரும்ப அவன்கிட்டயே வேற ஏதாச்சும் வாங்குவ. அண்ட் யூ வில் ஆல்சோ ரெக்கமெண்ட் ஃபார் அதர்ஸ். ஒரு கடையில போய் சாப்பிடுற, உன்னோட சாட்டிஸ்பாக்சன் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு, நீ என்ன பண்ணுவ? திரும்ப அவன்கிட்டயே இன்னொரு வாட்டி சாப்பிட போவ, இல்லைன்னா உன் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவ. அதான் போஸ்ட் டிசிஷன் ப்ராசஸ். ஆஃப்டர் மேக்கிங் அ டிசிஷன் அண்ட் பர்ச்சேசிங் அ ப்ராடக்ட். பர்ச்சேஸ் பண்ண பிறகு போஸ்ட் டிசிஷன் ப்ராசஸ் எப்ப நடக்கும்னா ஆஃப்டர் பர்ச்சேஸ். ஆஃப்டர் பர்ச்சேஸ் என்ன பண்ணுவ? இஃப் தட் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைட், எஸ், நோ. satisfied your desire. After purchase that product satisfied your desire, yes sir. அப்ப என்ன பண்ணுவ? you will repeat the purchase and recommend to others. And you will recommend to others. No sir, it does not satisfy sir. நீ என்ன பண்ணுவ? you will neither repeat or you will not recommend. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுது. சரியா? இதுதான் போஸ்ட் டிசிஷன் ப்ராசஸ். ஃபோர்த் பாயிண்ட் இதுதான் தேர்ட் பாயிண்ட், டிசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஸோ கஸ்டமர் பிஹேவியர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெட்டிங்ல உன்னை டெஸ்ட் பண்ணலாம்னா கஸ்டமர் பிஹேவியர் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க.
what is customer behavior, how customers behaviors are evaluated on four main things. External influence na advertisement, recommendations and social norms that is having a psychological impact on the customer mind. Internal influence na it is a self avanuka psychological edha onu thonudhu and subconscious memory power mari adu internal influence. அப்புறம் decision making அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். Life begins with birth, life ends with death. In between so many choice are there. எது பெஸ்ட்னு சூஸ் பண்றதுனே தெரியலனா இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு இல்லையா, அதுதான் சாய்ஸ், டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங்ல 4 கேள்வி உன்னை கேட்பேன். ப்ராப்ளம் ரெகக்னிஷன், முதல்ல இது எனக்கு நீடா இல்ல அன்ஃபுல்ஃபில்டு டிசையரா. அதுக்கப்புறம் யூ வில் சர்ச் ஃபார் ஆல்டர்னேட் கிடைச்சிருச்சு, தென் யூ வில் சீக் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டர்னேட்ஸ், தென் ஃபைனலா யூ வில் மேக் த டிசிஷன் மேக்கிங், யூ வில் மேக் த ஃபைனல் சாய்ஸ் பண்ணி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்ட. போஸ்ட் டிசிஷன் ப்ராசஸ் என்னது, பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்ட. பர்ச்சேஸ் பண்ண பிறகு என்ன யோசிப்ப, ஐயோ இது நல்லா இருக்கே, திரும்ப அவன்கிட்டயே போலாமே. ஸோ ரிப்பீட் த பர்ச்சேஸ் ஆர் யூ வில் ரெக்கமெண்ட் டு சம் அதர் பர்சன். நல்லாவே இல்ல, வேஸ்ட்பா, தண்டம்பா, வர்த்தே இல்லப்பா, நீங்களாம் போய் வாங்காதப்பா. நீயும் போய் ரிப்பீட் பண்ண மாட்ட பர்ச்சேஸ, அடுத்தவனுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து படிச்சுக்கோமா, இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் பிஹேவியர். ஓகேவா? ஸோ what was the topic we were seeing? Market and customer. What was the topic we were seeing? Market and customer. Market oda meaning, customer oda meaning லாம் கேட்க மாட்டான். அப்புறம் customer analysis, customer behavior. இப்போ கஸ்டமர் அனாலிசிஸ்னா கஸ்டமரை பத்தி நீ ஃபுல்லா படிக்கிறது. ஓகேவா? இட் இஸ் a ஸ்டடி அபவுட் கஸ்டமர். அவனோட டிமாண்ட் எப்படி, அவனோட இது எப்படி. ஸோ அதுக்கெல்லாம் உனக்கு யார் அந்த டேட்டாலாம் கொடுக்கறதுக்கு யார் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா? டெஃபினெட்லி சப்ளையர். அவங்க எல்லாரும் பேர் எழுதி விட்டு, நீங்க என்னென்ன பேர் எழுதணும்னு தோணுதோ ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்ல அவன் பேர் எல்லாம் எழுதி விட்டு. ஓகேவா? ஸோ கஸ்டமர் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கெட் ஆர் கஸ்டமர் ஹெட்டிங்ல customer behavior is very very important. ஓகேவா? அதோ முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் 2 topics over. Almost 2 topics are over. Market and customers படிச்சாச்சுப்பா. Market and customers overப்பா. ஓகேவா? Next we are going to study about industry environmental analysis. Next இப்போ நம்ம பார்க்க போறது இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ். இதுல வந்து என்ன இருக்குன்னா போர்ட்டர்ஸ் 5 force மாடல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது இதுதான். ஓகேவா? ஸோ போர்ட்டர்ஸ் 5 force ஆஃப் மாடல் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட் அனாலிசிஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இந்த மைக்கேல் போர்ட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட 5 forces என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னமா, த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஏன் எல்லாரால இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியல? பிகாஸ் ஆஃப் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஓகே, த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் இஸ் பிரசன்ட் இன் இண்டஸ்ட்ரி. அதாவது பயப்படுறாங்க, புதுசா ஒருத்தன் வந்துட்டா. the new entrants can reduce the industry profitability because they add new production capacity that lead to increase in supply. They can even supply at lower price and substantially erode the existing firm market position. So புதுசா ஒருத்தனை உள்ள வரோம்னா always new entrants are always powerful source of competition. புதுசா ஒருத்தன் வரானா அவனை வந்து நம்ம உள்ளவே விடக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். புதுசா உள்ள ஒருத்தன் வரான், அவனும் மார்க்கெட்ல வருவான், அவனும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதே கொடுப்பான். நம்ம 10 ரூபாய்க்கு கொடுத்தா அவன் 8 ரூபாய்க்கு கொடுப்பான். அடுத்து அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பான். நம்மளே காம்படிஷனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும், நமக்கே அது பேக் ஃபயர் ஆயிரும். அதுதான் வந்து த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸை என்னென்ன பேரியர்ஸ் வச்சு அவங்கள வந்து அடிக்கலாம்? ஸோ த காமன் பேரியர்ஸ் ஃபார் த என்ட்ரி. ஸோ
இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் புரிஞ்சிச்சுல. த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்ல ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதிருவியா. நியூ என்ட்ரன்ஸ் கேன் ரெடியூஸ் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிலிட்டி. புதுசா ஒருத்தனை அலோவ் பண்ணோம்னா அவன் ப்ரொடக்ஷன் கொடுப்பான். ப்ரொடக்ஷன் கொடுக்கறது இன்க்ரீஸ் இன் சப்ளை ஆகும். சப்ளை இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், பிரைஸ் கம்மியா கொடுப்பான். பிரைஸ் கம்மியா கொடுத்தானா நம்மளோட ஷேர் வந்து நம்மளோட மார்க்கெட் பொசிஷன் அடி வாங்கும். அதனால நியூ என்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பவர்ஃபுல் சோர்ஸ் ஃபார் காம்படிஷன். இந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிரு. அதுக்கப்புறம் காமன் பேரியர்ஸ், இந்த நியூ என்ட்ரன்ஸ் உள்ள வரானுங்களே, இவனுங்களை உள்ள வராம தடுக்கிறதுக்காக ஒரு பேரியர்ஸ் நம்ம போட போறோம். ஓகேவா? என்னென்ன, அதுக்கு ஒரு நிமானிக் வச்சிருக்கேன். என்ன நிமானிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ மொமெண்ட். சிஏ, பிபி, இபிஎஸ். ஓகேவா? சோ சிஏக்கு இபிஎஸ் பார்த்தாலே பிபி ஏறிடும். ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம், இபிஎஸ் அடி வாங்குது. ஸோ ஒரு நியூ என்ட்ரன்ஸ் வரானா அவனோட இபிஎஸ் வந்து அடி வாங்கும். ஸோ சிஏ, இபிஎஸ், பிபி. சி ஃபார் ஒரு பெரிய பேரியர் என்ன அப்படின்னா கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். ஒரு பெரிய பேரியர் என்ன அப்படின்னா கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். தம்பி நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லப்பா, ரொம்ப கேபிட்டல் தேவைப்படும். அதான் அவங்களே சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல, வேற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரிக்வயர்ட் டு என்டர் இன்டு அன் இண்டஸ்ட்ரி. உள்ள வந்து நீ ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்ககிட்ட அவ்வளோ பணம் தேவை. ஸோ முதல் காமன் பெரியர் என்ன, நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னாலே உன்னை ஃபர்ஸ்ட் லெவல்லே கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ல அடிக்கிறோம். கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ல அடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். இந்த சூரரை போற்றுலாம் பார்த்தோம்னா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு, அந்த ஃபிளைட் வந்து இது பண்றதுக்கு இந்த கோஸ்வாமி அவனை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ண முடியும் புதுசா உள்ள வரவனுக்கு. ஸோ ஏவியேஷன் டர்பைன்ல இதுல வந்து அவங்களோட ஆளுங்களை வைப்பாங்க, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்வாங்க. ஸோ அதான் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இப்போ நீ சேல்ஸ்னா உன் ப்ராடக்டை கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தேவை. புதுசா வரவனுக்கு ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவனோட இதெல்லாம் எடுக்காதீங்கப்பா நீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ புதுசா உள்ள வந்துட்ட உனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலே கிடைக்கல, அப்போ உன்னோட ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆகிருக்கும், சேல் ஆகாது, மூவ் ஆகாது உங்க குடோனை விட்டு. ஸோ ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை கட் பண்ணி விட்டுருவாங்க. உனக்கு எப்படி எவன் உனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றான் பாக்குறேன், நீ வரியா, முதல்ல உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கா, இருக்கு, சரி உள்ளவா, அப்படியே வந்தாலும் ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லாம் உனக்கு கிடைக்காது. இப்படிலாம் அவனை வந்து நம்ம வந்து ட்ரெட் பண்றோம். அப்படியே நீ உள்ள வந்தாலும் தம்பி உன்னால எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்லாம் உன்னால அட்டைன் பண்ண முடியாதுப்பா. வாட் இஸ் மீன் பை எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்? லார்ஜர் த ப்ரொடக்ஷன், லோவர் த சிபியூ. ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரொடக்ஷன் யூனிட் இன்க்ரீஸ், ப்ரொடக்ஷன் யூனிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக சிபியூ கம்மியாயிட்டே வரும். இதுதான் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். அப்போ நீ புதுசா உள்ள வரனா, புதுசா உள்ள வரவனுக்கு எப்படா அவ்வளவு ஹை டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட்ல? ஹை டிமாண்ட் இருந்தா தான்டா நீ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவ. இஃப் யூ ப்ரொடியூஸ் மோர் யுவர் சிபியூ வில் கோ டவுன். அதுதான் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ புதுசா உள்ள வரவனுக்கு எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்காது. ஓகேவா? அடுத்து P stands for product differentiation. P stands for product differentiation. So product differentiation. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், product difference are too high for new entrants. So product difference or access. நெக்ஸ்ட் வந்து switching cost. நெக்ஸ்ட் வந்து switching cost. What is meant by the switching cost? Okay, to make switch, buyers may need to test a new form product, negotiate new purchase contract, and train personal use to equipment and modify the facility. So buyers are often reluctant to change. Okay, switch cost na என்னன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ற ஒரு கஸ்டமரை அவனை அந்த ப்ராடக்ட்ல பார்க்காம உன் ப்ராடக்டை திரும்பி பார்க்க வைக்கணும். அதுதான் ஸ்விட்சிங் காஸ்ட். ஓகேவா? அவன் ஆல்ரெடி என்கிட்ட சார் இப்போ சிம்பிளா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன்னு போல ஒரு எம்ப்ளாய்ட் பர்சன் போய் கேறேன்னா என்ன பண்ணும், நான் ஆல்ரெடி ஃபைல் பண்றேன்ப்பா. அப்ப அந்த ஆடிட்டர் விட்டு நம்மகிட்ட வரணும் அப்படின்னா கஷ்டம் இல்ல. அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஃபார்ம்
யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வேற பிராண்ட்ல, அவன் அதை விட்டுட்டு வந்துட்டா வரணும். ஸோ அதுதான் ஸ்விட்சிங் காஸ்ட். ஸோ ஸ்விட்சிங் காஸ்ட் வந்து என்னன்னா, the new entrant, whoever coming new, he must able to attract the existing customer to look into his product. இந்த பாரு, அவனை விட இந்த வந்து வாங்க, அவனை வந்து உன் ப்ராடக்டை வாங்க வைக்கிற தூண்டுறல்ல, அதுக்கு செலவு பண்றதுதான் ஸ்விட்சிங் காஸ்ட். அடுத்து சில கஸ்டமர்ஸ் என்ன இருப்பாங்கன்னா பிராண்ட் ஐடென்டிட்டி. சில பேருக்கு வந்து பிராண்ட் ஐடென்டிட்டி. நீ புதுசா ஒரு போன் எடுத்துட்டு வந்துடுற மார்க்கெட்ல, நீ என்னதான் போன் கொண்டு வந்தாலும் ஆப்பிள் தான், சாம்சங் தான். ஸோ பிராண்ட் ஐடென்டிட்டி. ஸோ பிராண்ட் ஐடென்டிட்டி ஆக்ட்ஸ் as the biggest threat to the entrance of new customer. ஓகேவா? ஸோ சிஏ டீச்சிங்ல நீ ஒரு பிராண்ட் ஆயிடுற. அப்ப புதுசா யாராவது டீச்சிங்ல வரணும் சிஏ ஃபீல்ட்லான்னும் போது, அவங்க இருக்காங்கப்பா, இஸ் அ மார்க்கெட் ஜெயண்ட் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து என்ன? பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரீட்டைலைசேஷன். Possibility of aggressive retail retailation, aggressive retailation. ஓகேவா? பக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட்டர் 5 ஃபோர்ஸ் மாடல்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? த்ரெட் டு நியூ என்ட்ரன்ஸ். ஓகே, த்ரெட் டு நியூ என்ட்ரன்ஸ்ல அதுக்குன்னா என்னது? புதுசா வரவனுக்கு வந்து நமக்கு ஒரு த்ரெட்டா இருப்பான். அவன் உள்ள வந்துட்டானா, அவன் சக்சீட் ஆயிட்டானா நமக்கு அடி வாங்கிருமே. ஸோ புதுசா வரவனை கண்டு பயப்படுற, அதான் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ அவன் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், அவனை உள்ள வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? சிஏ இபிஎஸ் பிபி. சிஏ இபிஎஸ் பிபி. கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், இபிஎஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், பி ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன், எஸ் ஸ்விட்சிங் காஸ்ட், பி பிராண்ட் ஐடென்டிட்டி, அண்ட் another பி பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரீட்டைலைசேஷன். ஸோ இதுதான் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன், ஸ்விட்சிங் காஸ்ட். இதெல்லாம் ஒரு வாட்டி ரீடிங் மட்டும் கொடுத்துக்கோ. ரீடிங் மட்டும் கொடு, ஆர் மட்டும் போடுறேன், ரீடிங் மட்டும் பாரு அந்த பேரியர்ஸ். ஆனா ஹெட்டிங் வந்து மஸ்ட். பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ். எப்போ இந்த பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் நடக்கும்னா, திஸ் இஸ் அனதர் ஒரு இஷ்யூ போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் மாடல்ல. ஃபர்ஸ்ட் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ். When buyers have full knowledge on the source of the product or their substitutes, there is a bargaining power of buyer. So இந்த பத்தி A to Z பையருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இதோட க்ளோஸ் சப்ஸ்டியூட் பத்தியும் அவனுக்கு தெரியுது. They spend a lot of money on industry product. அதாவது they are big buyers. Okay, the industry product is not perceived as a critical to the buyer's need, and buyers are more concentrated than firm supplying the product. They can easily switch to substitutes available. நினைச்சா மாறிடலாம். ஓகேவா? பையர்ஸ்லாம் நினைச்சா மாறிடலாம். ஸோ பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் இஸ் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னமா? த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரி. ரெண்டாவது பார்கெனிங் பவர் ஆஃப் த buyer. When buyers have full knowledge about that product, they can bargain and they know, இப்போ நீ இந்த பிரைஸ்க்கு இந்த இது கொடுக்கலன்னா நான் வேற சப்ஸ்டியூட் மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? ஸோ அது ஒரு ஃபோர்ஸ். we should discuss இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பத்தி பார்க்கும்போது, இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் பத்தி பார்க்கும்போது, பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் மேக் அ பிக் டீல். ஓகேவா? அதான் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ். பார்கெனிங் பவர் ஆஃப் செல்லர்ஸ், அதாவது பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் சொல்லலாம். இப்போ செல்லர் எப்போ திமுறா பேசுவான்? இப்போ நீ தான் வந்து ஒரு ப்ராடக்ட வாங்கி விற்கிற, அப்போ உன் சப்ளையர் எப்போ திமுறா பேசுவான்?
சப்ளையர் ஃபீல்ஸ் டே என் ப்ராடக்ட் க்ளோஸ் சப்ஸ்டியூட்டே இல்லடா. அப்ப என்ன பண்ணுவான்? நீ சொல்றத விட அவன் வைக்கிறது தான் ரூல்ஸ். உக்கும்னு சொல்லுவான் அவன். யாரு? பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். இங்க நான் தான் கிங்கு, நான் சொல்றது தான் ரூல்ஸ்னுவான். ஸோ சப்ளையர் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி இன் நம்பர் ஆஃப் வேஸ். Suppliers can command bargaining power over firm when their products are crucial to the buyers and substitutes are not available. எப்ப பையர் ஆடலாம், எப்ப சப்ளையர் ஆடலாம்? திமிரு புடிச்சு ஆடலாம். எப்ப பையர் திமிரு புடிச்சு ஆடலாம்? when bargaining power of சப்ளையர்ல அது நம்ம பார்ப்போம். எப்போ எப்ப சப்ளையர் திமிரு புடிச்சு ஆடலாம், அது வந்து பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ல பார்க்கலாம். எப்போ வந்து ஐ திங்க் ஐ ரிப்பீட்டட் ராங்லி அகைன். எப்ப வந்து பையர் வந்து திமிரா பார்க்கலாம், அது நீ வந்து பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ்ல பார்க்கலாம். when buyers எனக்கு வந்து ப்ராடக்ட பத்தி ஃபுல்லா தெரியும், ஏன்ட்டே உருட்டாதப்பா நீ. ஸோ பையர்ஸ் ஹவ் ஃபுல் நாலேஜ் ஆன் த சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் தேர் சப்ஸ்டியூட். அப்போ வந்து பையர் கேன் பார்கெயின். கொடுக்க மாட்டேன், ரொம்ப பேசினேன், ஓடா நான் ஈஸா வேற பிராண்டுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால அது ஒரு பெரிய ட்ரெட் பையர் கிட்ட இருந்து. செல்லர் கிட்ட இருந்து உனக்கு என்ன ட்ரெட் வரும்? இப்ப செல்லருக்கு தெரிஞ்சிச்சு அவன் ப்ராடக்ட்டுக்கு வந்து செம்ம டிமாண்ட் இருக்கு பையர் கிட்ட. சோ செல்லருக்கு தெரிஞ்சிச்சு that there is the products are crucial to the buyers and நம்ம ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. த்ரிஷா எல்லாம் நயன்தாரான்னு போயிட்டே இருப்பான் பையர். செல்லர் வந்து பாக்குறான் பையருக்கு வந்து இதுதான் வேணும்னு தெரிஞ்சிச்சு, இதுதான் பையர் எதிர்பார்க்கறாங்க, நம்ம கிட்ட இருக்கிறதான் பையர் எதிர்பார்க்கறாங்கன்னு செல்லருக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் செல்லர் ஆல்சோ ஃபீல் there is no close substitute to my product. அப்போ சப்ளையர் தான் செல்லர் ஆர் சப்ளையர் அவன் வைக்கிறது தான் வந்து சட்டம். they can erect high switch cost, they can erect high switching cost, they are more concentrated than buyers. மா bargaining power of supplier அதிக பவர்ஃபுல்லா இல்ல bargaining power of buyer அதிகமா ஃபோக்கஸ் பண்ணோமானா ஆன்சர் இஸ் bargaining power of suppliers are more concentrated than the buyers. புரிஞ்சுச்சா? சோ மூணு பார்த்துட்டோம். என்னென்ன? த்ரெட்ஸ் டு என்ட்ரி, bargaining power of buyer, bargaining power of supplier. Okay, nature of rivalry in industry, nature of rivalry in industry. அதுக்கப்புறம் வந்து threat of substitutes. இதை முதல்ல முடிச்சிடலாம், ஈஸி. அப்படியே என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்காமா, இப்போ நான் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பிராண்ட்ல ஒன்னு இருக்கு. ஸோ threat of substitute வந்து இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே மார்க்கெட்ல. ஸோ any cases in many cases they become major constituent of competition. Substitute product offering a price advantage and performance improvement to the customer can drastically alter the competitive character of an industry. Okay, so அவன் என்ன சொல்றான்? threat of substitutes. இப்ப சப்போஸ் இது வந்து என் ப்ராடக்ட் வந்து ஓவர் பிரைசிங்கா இருக்கு வச்சுக்கோயேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறான். the substitute product offer price advantage. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றேன், என்ன மாதிரியே ஒருத்தன் சப்ஸ்டியூட் வச்சுட்டு இருக்கான், என்னை விட கம்மி பிரைஸ்க்கு கொடுக்குறான், ஏன் ஈக்குவலுக்கு குவாலிட்டியும் கொடுக்குறான். அப்ப கஸ்டமர் என்ன பண்ணுவான்? அதேதான், ஆனா பிராண்ட் வேற, அதே ஃபீச்சர் தான், நவீன் கிட்ட பிரைஸ் அதிகமா இருக்கு, அந்த சப்ஸ்டியூட் கிட்ட பிரைஸ் கம்மியா இருக்கு. வை கான்ட் ஐ ட்ரை தட்? வை கான்ட் ஐ ட்ரை தட்? அப்போ என்னோட மார்க்கெட் என்ன ஆயிடும்? அடி வாங்கிரும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்கான் பாரு. substitute product offering a price advantage, price advantage na kammi price ku, and performance improvement to the customer, it can drastically alter the character of an industry. So adha vandu threat of substitutes. Okay, 5 forces la 5th force vandu threat of substitutes. Appo rivalry among industry, namakulleye prachana. The rivalry among the existing players is quite obvious. Okay, they normally understand the competition. So இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? The nature of rivalry in the industry. Industry leader, a strong leader can discourage price wars by disciplining initiators for such activity. Because of its greater financial resource, leader can generally outlast smaller rivals in price war. Knowing this, smaller rivals often avoid initiating such contests. So first, industry leader. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி லீடர் நாட்டாம பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமா. அப்புறம் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ், நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போறாங்க.
ஸோ அவங்கக்குள்ள யார் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது? ஓகே, ஈவன் when industry leader exists, the leader's ability to exert pricing discipline diminishes with the increased number of rivalries in the industry, communicating expectation of players becoming more difficult. ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இண்டஸ்ட்ரி லீடர் இருக்கணும், நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ், ஃபிக்ஸட் காஸ்ட், ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் தேர், ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் தேர். So rivalry operate with high fixed cost. They feel strong motivation to use their capacity. Exit barrier. If there is a rivalry among the competitors, the rivalry among competitors decline if some competitors leave the industry. சில பேர் பாதி பேர் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்கடா, நீங்க போயிட்டாலே பிரச்சனை இல்லை. மிஸ் சொல்லுவாங்களே, அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க 4 பேர் கிளாஸை விட்டு வெளியே போங்க, நீங்க போனா கிளாஸ் உருப்பட்டுரும். அதான் எக்ஸிட் பேரியர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியில ஒரு 4-5 பேர் இருக்கான், அவனெல்லாம் வெளியே போடான்னு நம்ம சொல்லிடுறோம். அவன் வெளியே போயிட்டாலே இண்டஸ்ட்ரி உருப்பட்டுரும். அதான் வந்து எக்ஸிட் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன், பிரைஸ் வார்ஸ் பை டிஃபரன்சியேஷன் ஆன் தேர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தோஸ் ரைவல்ஸ். அதாவது என்ன சொல்றான்னா, ஆண்ட்ராய்ட் பெருசா, ஐஓஎஸ் பெருசா? ஓகேவா? அதான் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். என்கிட்ட இது இருக்கு, உன்னால வந்து ஐபோனை பார்த்து கேட்கறோம், உன்னால கால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? என் போன்ல சார்ஜ் இவ்வளவு நேரம் நிற்கும், உன் போன்ல நிற்குமா? ஸோ ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னது? ஸ்லோ க்ரோத். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ க்ரோத். ஸோ எக்ஸிட் பேரியர்ஸ், ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன், ஸ்லோ க்ரோத். இங்கேயும் இபிஎஸ் வருதா நிமானிக்ல? ஓகே, சரிம்மா. இது வந்து என்னது? நேச்சர் ஆஃப் ரைவல்ரி இன் இண்டஸ்ட்ரி. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, போர்ட்டர்ஸ், மைக்கேல் போர்ட்டர்ஸ், ஓகே, மைக்கேல் போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டானா, 5 ஃபோர்ஸ் மாடல், போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ் மாடல் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்ன கேட்டானா நீ என்ன எழுதலாம்? 5 விஷயம், 5 ட்ரெட் என்னென்ன? ஃபர்ஸ்ட், த்ரெட்ஸ் ஆஃப் நியூ என்ட்ரண்ட். த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரண்ட். த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரண்ட்ல என்ன வரும்? காமன் பேரியர். காமன் பேரியரை ஞாபகம் வச்சுக்கணும். உள்ள வரவனை இப்படிதான் தடுக்கணும், அதான் காமன் பேரியர். நிமானிக் என்ன? சிஏ இபிஎஸ் பார்த்தோன்னே, அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேரை பார்த்தோன்னே பிபி வந்துருச்சு. ஓகே, ஏன்னா புதுசா உள்ள ஒருத்தன் வந்தா இபிஎஸ் அடி வாங்கும், அதனால அப்படி. அடுத்து என்ன? பார்கெய்னிங் பவர் ஆஃப் பையர்ஸ். பார்கெய்னிங் பவர் ஆஃப் பையர்ஸ். bargaining powers of buyers. Next என்ன? bargaining powers of supplier. Next என்ன? bargaining powers of supplier. Next, threat of substitute. Next, nature of rivalry in industry. Nature of rivalry in industry. In the industry மா யார்மா பெட்டர்? bargaining power of எது மோர் கான்சென்ட்ரேட் பண்ணும்? bargaining of power of buyers-ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுமா, இல்ல bargaining powers of supplier-ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுமா? bargaining power of suppliers-ல தான் நம்ம வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுமா? ஓகேவா? ரைட், ஃபைன். எனி டவுட்ஸ் so far? ஸோ இது வந்து அந்த இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட் அனாலிசிஸ்ல ஒன் ஆஃப் த செக்மெண்ட் இஸ் போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ். போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இருக்கு. அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒன்னு இருக்குமா, அதுவும் பார்த்துருவோம். அதுவும் வேற என்ன இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் ஒன்று இருக்கு. அது முடிஞ்சுன்னா இந்த செக்மெண்ட்டும் ஓவர். அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி சிம்பிளா சொல்லணும்னா,
புதுசு புதுசா ஏதாவது வந்துட்டே இருக்கும். ஓகேவா? உன்னோட இண்டஸ்ட்ரி வந்து அட்ராக்டிவா இருக்கா இல்லையா ஃபார் போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அதை நீ கண்டுபிடிக்கணும். அதை நீ கண்டுபிடிக்கணும். அதான் அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில நீ லாங் ரன் ஷார்ட் ரன் இருப்பியா மாட்டியா, அதுக்கு சில கேள்வி கேட்கணும். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் உன்னை இதுல ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் on which management which conclude industry include attractiveness of industry. Attractiveness of industry ஓட factors. எனக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, ஃபியூச்சரிஸ்டிக்கலி வயபிள் ஆர் நாட். ஸோ அங்க இருக்கிறது அப்படியே எழுதணும் இல்லை. growth in future is viable or not, ஈஸியா வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், at present is there adequate profit, is there adequate profit at present, போதிய ப்ராஃபிட் இருக்கா, எல்லாமே questions. competitive force, stronger or weaker, competitive force stronger or weaker. Profitability, favorable or unfavorable, profitability favorable or unfavorable. Okay, degree of risk is certain, uncertain degree of risk, uncertain degree of risk. அவ்வளவுதாமா. மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ், சாரி அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரினா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நான் கன்சிடர் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எஃப் பி சி பி யூ, எஃபிசி சிபியு. ஓகேவா? இல்லைன்னா பிஎஃப் சிபியு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பிஎஃப் சிபியு. பி ஃபார் பிரசன்ட், பிரசன்டா அடிக்வேட் ப்ராஃபிட் இருக்கா. எஃப் ஃபார் ஃபியூச்சர், ஃபியூச்சர் வயபிளா இருக்கா இல்லையா. ஸோ எஃப் வந்து ஃபியூச்சர், பி வந்து பிரசன்ட், பிரசன்ட்ல ப்ராஃபிட் எப்படி இருக்கு. பி ஃபார் பிரசன்ட், பி ஃபார் ப்ராஃபிட். இந்த ஒரு பி வந்து பிரசன்ட்னும் பாரு ப்ராஃபிட்னும் பாரு. ஸோ பிரசன்ட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு. அடுத்து ஃபியூச்சர் வயபிளா இருக்கா இல்லையா. அடுத்து சி வந்து காம்படிட்டிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா. ப்ராஃபிட்டபிலிட்டி, இன்னொரு பி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபேவரபிளா இருக்கா அன்ஃபேவரபிளா இருக்கா. அதுக்கப்புறம் uncertainty in risk, uncertainty degree of risk. So attractiveness of industry is also over. Next we are getting into experience curve. எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் ரொம்ப சிம்பிள்மா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், 10 minutes ஆகும். செகண்ட் டைம் அதே கொஸ்டின் பண்றேன், ஒரு 8 minutes ஆகும். தேர்ட் டைம் அதே கொஸ்டின் பண்றேன், ஒரு 4 minutes ஆகும். ஃபோர்த் டைம் அதே கொஸ்டின் படிக்கிறேன், ஒரு 2 minutes ஆகும். ஓகேவா? இப்போ அதை ஒரு கொஸ்டின் இல்லாம ஒரு ஒர்க்கா வச்சுக்கோ. மினிட்ஸை வந்து அவர்ஸா வச்சுக்கோ, மினிட்ஸை வந்து அவர்ஸா வச்சுக்கோ, மினிட்ஸை வந்து அவர்ஸா வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க் பண்றேன், 10 hours ஆகுது. செகண்ட் டைம் ஒரு ஒர்க் பண்றேன், 8 hours ஆகுது. தேர்ட் டைம் ஒரு ஒர்க் பண்றேன், அதே ஒர்க்கை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒர்க்கை பண்ணும்போது 10 hours. சேம் ஒர்க் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் செகண்ட் டைம், யூ வில் டேக் ஒன்லி 8 hours. Third time you are doing the same work, you will complete in 4 hours. Fourth time you are doing the same work, you will complete in 2 hours. 1 hour 10 rupees வச்சுக்கோ. அப்போ லேபர் காஸ்ட் எவ்வளோ? 100, 80, 40, 20. அப்போ ஒரு ஒரு சேம் ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்றதுனால சேம் ஒர்க்கை
திரும்ப திரும்ப பண்றதுனால, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டைம் அண்ட் காஸ்ட் will decrease. Time and cost will decrease. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ். இந்த ஒரு டயக்ராமே பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோர்த் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிஃப்த் எக்ஸ்பீரியன்ஸ், சிக்ஸ்த் எக்ஸ்பீரியன்ஸ். காஸ்ட் வச்சுக்கோ. நான் சும்மா போட்டுட்டு இருக்கேன். 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 5 ரூபா. ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது 4 ரூபா, தேர்ட் டைம் பண்ணும்போது 3 ரூபா, அடுத்து 2 ரூபா, 1 ரூபா, அப்படியே கம்மியாயிட்டு போகுது. ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் பத்தி கேட்டானா என்ன பண்ணு, டயக்ராம் கண்டிப்பா போடணும் எக்ஸாம்ல. இப்படி ஒரு டயக்ராம் போட்டுட்டு சும்மா இப்படி ஒரு இது போட்டு விட்டுரு. லெஃப்ட் சைடு சிபியு, ரைட் சைடு ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வோட மீனிங் தெரிஞ்சுக்கும். கான்செப்ட் சொல்லிட்டேன்ல, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணா டைம் வந்து சேவ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இஸ் akin to learning curve. Okay. Experience curve is based on the commonly observed phenomenon that unit cost decline as firm accumulate experience in terms of cumulative volume of production. அதாவது வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்குன்னா காஸ்ட் கம்மி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. We learn as we grow. We learn as we grow. So experience curve ஓட features என்னென்ன? As business organization grow, experience gain ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? Experience may provide an advantage over competition. Experience is a key barrier to the entry. புதுசா வரவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இந்த இண்டஸ்ட்ரியில. இப்போ நான் இருக்கேன், 10 வருஷமா இதே தான் பண்ணியிருக்கேன். புதுசா ஒருத்தன் வரான், நான் 1 ஹவர்ல ஒரு 100 ஃபைல்ஸ் பாக்குறேன்னா 1 ஹவர்ல 10 ஃபைல் தான் பார்ப்பான். சோ நான் வந்து அப்ப என்ன பண்ணுவேன், என் காம்படிட்டர் புதுசா நீ உள்ள வந்துட்டல, என் காம்படிட்டர் தானே, அப்போ உன்னோட நான் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன்ல, அப்ப எனக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் will provide competitive advantage. Experience curve is a key barrier to entry. So larger and successful organization possesses stronger experience effect. So experience curve னு கேட்டா என்ன எழுதுவ? So experience curve is similar to learning curve. Okay. Experience curve ஓட common concept என்ன? As experience increases, as experience in what? Experience in what னு எழுதிக்கலாம். சரியா? So as experience in production of unit increases, time and cost per unit will decrease. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வோட மீனிங். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது டயக்ராம் போட்டு விடு. மூணாவது ஃபீச்சர்ஸ் எழுதி விடு. What are the features? We can gain experience. As organization grow, gain experience. Experience curve provide advantage, competitive advantage. So it is a key barrier to entry. Large and successful organization need experience effect. So we have completed experience curve also. So with this, we are done with industry and environment analysis. Okay, next we are stepping into